அவங்க தம்பி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அவரோட ஒய்ஃப்க்கு அவர் கால் பண்ணாரு. என்னோட உயிர் போறதுக்கு முன்னாடி நீ நான் பொண்ணுன்னு நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு ரொம்ப ஃபீலிங்கா சொன்னாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உங்களோட ஒய்ஃபை உங்களோட தனியா பிரிஞ்சு போக 17 வருஷமா தன்னோட பொண்ணுக்கு அப்பாவோட முகத்தை காட்டாமே வளர்த்திருப்பாங்க. இவங்க அப்பாவும் ஒரு போலீஸ் தான். இவர் தினமும் குடிச்சிட்டு வந்து இவங்க அம்மா அடிக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்க அவங்க அம்மா அடி தாங்க முடியாம இவர் வேலை செய்யற போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இவர் கூட வாழ முடியல, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பையனை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவோட வளர்ந்தவர் தான் அந்த இறந்து போன தம்பி. ஒரு நாள் வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அவங்க அப்பா தப்பா நடக்க முயற்சி பண்ண அவங்க வீட்டாளுங்களா சேர்ந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. அவங்க அப்பாவோட கேவலமான செயல்களை பார்த்து வளர்ந்த இவரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையே செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்க தம்பி அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட சில டீட்டெயில் வாங்க அவர் உடம்புல 3 புல்லட் காயம் இருக்குன்னு அவங்க சொல்ல அந்த புல்லட்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து ஃபயர் ஆச்சுன்னு சொல்லி இவர் கேட்க துப்பாக்கியை உடம்போட ஒட்டி வச்சு சுட்டு இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேட்டதும் ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு உள்ள வந்திருப்பாரு. அந்த வீடியோ செக் பண்ணும்போது தான் தெரியுது லாக்அப்ல கைதி இல்ல. லாக்அப் உள்ள இருக்க அந்த கைதியை விசாரிக்க நான் கொஞ்சமா கஞ்சா தேடி மாட்டேன், இந்த கேஸ்ல கிலோ கணக்குல என் மேல கஞ்சா கேஸ் போடுறேன்னு சொல்லி இந்த பிசி என்ன மிரட்டினாரு. அவர் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகும்போது அந்த சாவி அங்க விட்டு போயிட்டாரு. நான் லாக்அப் ஓபன் பண்ணி அங்க இருந்த கஞ்சாவை எடுத்து நான் பாத்ரூம்ல குட்டி ஃபிளஷ் பண்ணிட்டேன். நான் கிராஸ் பண்றது கூட கவனிக்காம உங்க தம்பி டிவில பாட்டு பாடுற ஷோ ஒன்னு சோகமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த பாட்டு பாடுற ஷோல இவங்களோட அண்ணி தான் அன்னைக்கு பேசி இருந்திருக்காங்க. இவங்க அண்ணியோட குரலை கேட்ட டிவி பார்க்க நான் 17 வருஷமா என்னோட கணவர் இல்லாம என்னோட குழந்தைய நான் தனியாவே பாத்துட்டு வரேன் அவங்க சொல்ல அவங்க பொண்ணு அங்க பாட ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டு பாடுற பொண்ணை பார்த்ததும் அப்படியே ஒரு கதறியாட அந்த டிஎஸ்பி அண்ணா அங்க இருந்த போலீஸ் கிட்ட இந்த பொண்ணு தான் நீ லாட்ஜில பார்த்த பொண்ணான்னு சொல்லி அவர் கேட்க ஆமா சார் இந்த பொண்ணு கிட்ட தான் அவர் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாருன்னு அவர் சொல்ல அந்த இடத்துல ஒரு மனசு உடைஞ்சு போயிட்டாரு. சின்ன வயசுல குழந்தையா பார்த்து இவங்க அண்ணனோட பொண்ணு கிட்ட தான் இவர் அந்த லாட்ஜில தப்பா நடந்திருக்காரு. அந்த டிவி ஷோல அண்ணியும் அவங்க குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய மன்னிக்கவும் முடியாத பாவத்தை அவர் பண்ணிருக்கதை உணர்ந்து அங்கிருந்து துப்பாக்கியால தன்னை தானே சுட்டுக்கிட்டு அவர் இறந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்கவே முடியாத சோகத்துல இருந்த அவங்க அண்ணனுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்தது. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன், என்னோட பொண்ணு கிட்ட உன்னோட முகத்தை காட்டலான்னு இருக்கேன், நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இதுக்கப்புறம் எனக்கு நீ போன் பண்ற வேலை வச்சுக்காத, நம்ம பிரிஞ்சதாவே இருக்கட்டும், பொண்ணுக்கு நான் தான் அவளோட அப்பன்னு என்னோட முகம் அவளுக்கு தெரியவே தேவைன்னு சொல்லி கோவமா போன் வச்சுட்டாரு. எதனால அவர் ஒய்ஃப் கிட்ட இப்படி சொன்னாருன்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க.